ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி வெப்னோஸ். போன வீடியோவில் நைன்த்தில் ஃபஸ்ட் லெசனில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாகுபாடு, அப்புறம் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் பாகுபாடு. இதில் திராவிட மொழிகளில் பார்த்திங்கன்னா பொருள்களினுடைய தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் பொருள்களுடைய தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு இருக்குது. வடமொழிகளில் அந்த மாதிரி இல்லை. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களுக்கும் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு பாகுபாடு படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மொழியில் பார்த்தீங்கன்னா கைவிரல்கள் பெண்பாலும் கால்விரல்கள் ஆண்பாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியிலையும் இத்தகைய தன்மை காண முடியுது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முகத்தினுடைய பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய் ஆண்பால்னு சொல்லியிருக்காங்க, மூக்கு பெண்பால்னு சொல்லியிருக்காங்க, கண் பொதுப்பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, வாய் அதிகமாக ஆண்கள் பேசணும் அப்படின்னா மூக்கு மேலே பெண்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோவம் வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே பொதுவாக கண்ணு சிவக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆண்கள் அதிகமாக வாய் பேசினா பெண்களுக்கு மூக்கு மேலே கோவம் வரும். அப்படி மூக்கு மேலே கோவம் வரையில ரெண்டு பேருக்குமே கண்ணு சிவக்கும். இது கண்ணுன்றது பொதுப்பால் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் அப்படின்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் உயர்திணை ஒருமையில தான் ஆண்பால் பெண்பால் அப்படின்ற பகுப்பு காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதிர்ணை பொருள்களையும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்குன்னு சொல்லி பால் காட்டும் விகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தனி சொற்களாலேயே ஆண் பெண் அப்படின்ற பகுப்பை திராவிட மொழிகளில் அதாவது தமிழில் உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட்டான வேர்டு. கடுவன் அப்படின்றது ஆண் குரங்கு, மந்தி அப்படின்றது பெண் குரங்கு. அதுக்கப்புறம் களிறு அப்படின்றது ஆண் யானை, பிடி அப்படின்றது பெண் யானை. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வினைச்சொற்கள் அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றனையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. வந்தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வந்தான் அப்படின்றது என்னன்னா, இது வந்தான் அப்படின்றது ஒரு உயர்திணை. சரிங்களா? அதாவது மனுஷரை குறிச்சா இது உயர்திணை. மனுஷரை தவிர மற்ற உயிரற்ற உயிருள்ள பொருள்களை குறிச்சா அது அக்ரிணை. சரிங்களா? இப்போ உயர்திணையில ஆண்பால் வந்தான்றது ஒரு ஆண் தான் இல்லைங்களா? அதனால ஆண்பால். அதுக்கப்புறம் வந்தான் அப்படின்றது ஒரு படற்கை, தன்னையும் குறிக்கல முடியலையும் குறிக்கல. ஸோ படற்கை. இது வேற ஒருத்தரை குறிக்கிறது. சரிங்களா? அதனால இது படற்கை. வந்தான் அப்படின்றது ஒரு ஆள் தானே இல்லையா? அதனால ஒருமை. சரிங்களா? ஸோ உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமையை குறிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த இயல்புக்கு மாறா எந்த மொழி அமைந்திருக்கு, அதாவது வினைச்சொற்கள், அதாவது திணை, பால், எண்ணிடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுது இல்லையா? இது நம்ம அந்த உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை அதாவது தமிழ்ல இந்த இது காட்டுது இல்லையா? இது இதே மாதிரி இந்த இயல்புக்கு மாறா எந்த மொழி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மலையாள மொழி அமைந்துள்ளது. தமிழ் மொழியுடைய அந்த வினைச்சொல்லுக்கு மாறா எந்த மொழி அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மலையாள மொழி அமைந்திருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்மொழியில திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகிதங்கள் இல்லை. ஸோ கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா, திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விதிகள் இல்லாத மொழி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மலையாள மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை இந்த மலையாள மொழியில அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுக்குன்னு சொல்லி தனியா தமிழுக்குன்னு சொல்லி சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த டேபிள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் காலங்காலமாக தமிழ் எப்படி வரி வடிவமா நமக்கு உருப்பெற்றது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வேற ஒன்றும் இல்லை. இதில் இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டு டேபிளுமே நான் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போடுறேன், 2 வீடியோவாக போடுறேன். அதாவது சில திராவிட மொழிகளுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள் இதுவும், அதுக்கப்புறம் திராவிட மொழிகளுடைய சொல் ஒற்றுமை இதுவும் நான் தனித்தனியாக ஷார்ட்கட்டில் உங்களுக்கு நான் வேறு வேறு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ கண்டினியூட்டி பார்ப்போம். தமிழுடைய தனித்தன்மைகள் என்னென்ன அப்படின்னா, தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் மொழி எங்கெங்கே பேசப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, அதுக்கப்புறம் வந்து தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தமிழ் மொழி வந்து பேசப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். ஆக்சுவலி வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோடு வழி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் படிக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஷார்ட்கட் கண்டிப்பாக வந்து நம்மளால் வைக்க முடியும். ஸோ அதுக்குண்டான ஷார்ட்கட் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன்லேயே வந்து முடிஞ்சிருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்தோனேஷியா, சின்றதும் ஈல முடியும். ஸோ வந்து இது வந்து சிங்கப்பூர், இந்த பிஜித்தீவும் ஈல முடியும். சரிங்களா? இது வந்து பிஜித்தீவு ஈல முடியுதா? ஸோ வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து. சரிங்களா? இது எல்லாமே வந்து மேஜராக வந்து நமக்கு மேஜரான நாடுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இலங்கை, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு, அப்புறம் வந்து இங்கிலாந்து எல்லாமே மேஜராக முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் மேஜராக இருக்கும். மலேசியான்றதும் வரிசையில் இருக்குது. பர்மான்றதும் வரிசையில் இருக்குது. அப்புறம் வந்து மடகாஸ்கரும் வரிசையில் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி கூட வச்சுக்கலாம். மலேசியா, மடகாஸ்கர். அதுக்கப்புறம் வந்து கயானா, இது வந்து வரிசையில் தான் வரும். கனடா. ஸோ மலேசியா, மடகாஸ்கர், கயானா, அப்புறம் வந்து கனடா. ஸோ இப்படி இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து வரிசையில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும். அது வந்து ஆஸ்திரேலியா. அப்புறம் வந்து ட்ரினிடாட். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மொரிஷியஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கணுமா மனப்பாடம் வச்சுக்கணுமான்றது அவசியம் இல்லை. ஒரு 2 தடவைக்கு 3 தடவை வந்து நீங்கள் வாசித்து பார்த்து நான் சொன்ன ஷார்ட்கட்லாம் வந்து வரிசையில் என்ன இருக்குது, வரிசையில் என்ன இருக்குது, அப்புறம் ஆவணால வந்து ஆஸ்திரேலியா மட்டும் இருக்குது, அப்புறம் வந்து மொரிஷியஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். தென்னாப்பிரிக்கான்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரியும். மொரிஷியஸும் தென்னாப்பிரிக்காவும் வந்து ஆல்ரெடி தமிழ் பேசுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதையும் ஈஸியாக வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 10 ரூபாயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மொரிஷியஸ்லேயும் வந்து இலங்கையிலையும் வந்து அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலே பணத்தாள்களில் வந்து தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி வந்து தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் வந்து பிற மொழி தாக்கம் வந்து குறைந்ததாக காணப்படும் மொழியும் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் மொழி வந்து திராவிட மொழியுடைய சிலவற்றின் தாய்மொழியாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 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 தான் வரும். இது எல்லாமே வந்து தமிழுடைய சிறப்புகள் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வாசிச்சு விட்டுக்கோங்க. ஒரே பொருளை வந்து குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தொன்மையான கல்வெட்டுகளில் வந்து பெரும்பாலான வந்து தமிழிலேயே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழினுடைய பல அடிச்சொற்கள் வந்து ஒளியன்கள், அதாவது ஒளியன்கள் அப்படின்னா வந்து சவுண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளினுடைய வடிவம் மாறி இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒளியன்கள்ன்றது ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வந்து வடிவம் மாறி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து சுட்டுப்பெயர்களும் மூடப்பெயர்களும் வந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் ஈஸியாக வந்து நம்ம கேட்கலாம். பெரும்பாலும் வந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஒளியன்கள் அடிப்படையில் வந்து பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து பெற்றுள்ள வந்து பெயர்கள் என்னென்ன அப்படின்னா சுட்டு பெயர்கள், மூட பெயர்கள். இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா 3 இடத்துல வந்து சுட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ வந்து 3 இடத்துல சுட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ ஒளியன்கள் அடிப்படையில் வந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றுள்ள பெயர்கள் என்னென்ன அப்படின்னா சுட்டு பெயர்கள், அப்புறம் வந்து மூவிட பெயர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பத்தினுடைய தொன்மையான மூத்த மொழியாக தெரிகின்ற தமிழ் வந்து பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியலாவிற்கு பெருந்துணையாக வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் மொழி வந்து மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வாசி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வாசிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் மொழி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பாக்ஸ் டேட்டா பார்க்கலாம். சரிங்களா?